பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சித்ரா பௌர்ணமியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 1/5/2026 ஆங்கில மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. 1/5/2026 சித்ரா பௌர்ணமி. நம்பர் 1 சித்ரா பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம். பாருங்கள் எப்படி மேட்சிங் ஆகுது. அது மட்டும் இல்லை, மதுரையம்பதியில் மிக பிரசித்தி பெற்ற உற்சவம், மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய பெருவிழா, மிகப்பெரிய தென் தமிழகத்தின் வரலாற்று தெல்லமுதமும் தேன் தமிழ் பாயும் இனிய தமிழும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்த நோக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகப் பெருமானிடம் அழகான தமிழில், செந்தமிழில், இனிய தேனினும் இனிய தமிழில் பாடிய அருள் அவ்வை பிராட்டி பாடி புகழ்ந்த இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவும் அந்த 1/5/2026 எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். அப்போ முதல் மாதம் பிறக்குது, சித்திரை மாதம் பிறக்குது, சித்திரை பௌர்ணமி வருது, சித்திரை நட்சத்திரம் வருது, சித்திரை திருவிழா வருது, எல்லாமே சித்திரை. குழந்தையில் தயவு செய்து சித்திரையில் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாதீங்க, பாதம் பணிஞ்சு கேட்குறேன். சித்திரையில் பிறந்தா தான் ஐஏஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் ஐபிஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் வைஸ் சான்சலர், சித்திரையில் பிறந்தா தான் அம்பாஸ்டர், சித்திரையில் பிறந்தா தான் எல்லா பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், வெளிநாட்டுக்குரிய ஆஃபீஸர், செக்ரட்டரி, அரசியல் சாசனத்தை எழுதக்கூடியவங்க எல்லாமே சித்திரையில் தான். அதனால் தயவு செய்து நேரம் மட்டும் பாருங்கள், சரியான நேரம் மட்டும் பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அடுத்தது சூரியன் சந்திரனை போற்றி வணங்கக்கூடியது, குலதெய்வத்தை வணங்கக்கூடியது, சத்யநாராயண பூஜை பண்ண வேண்டியது, சித்திரகுப்த பூஜை பண்ண வேண்டியது. பாருங்கள், சத்யநாராயண பூஜை, சித்திரகுப்த பூஜை, அதுக்கடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, அதையும் நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்படிலாம் செஞ்சு நவதானியம் வச்சு இதெல்லாம் செஞ்சு நல்லா வழிபாடு பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக சித்திரகுப்தன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதாவது நவதானியம், வீட்டில் உள்ள நவதானியம், பாடநூல், புக்ஸு எல்லாம் நம்ம செல்வத்தை கொடுக்கக்கூடிய முறத்தில் வச்சு பூஜையில் வச்சு நல்லா பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக நல்ல தீர்க்க ஆயுளும் நிறைந்த செல்வமும் நேயர் பெருமக்கள் எப்போதும் கிடைக்கும். மகரம் தவறுவிட்ட வாய்ப்பும், தவறுவிட்ட கல்வி, தவறுவிட்ட திருமணம், தவறுவிட்ட புத்திர பாக்கியம், ஏன் டோட்டலாக தவறுவிட்ட வாழ்க்கையே காலம் கடந்த பின்பு தான் நமக்கு கணிது வரும். அதனால தான் என்னன்னு தெரியல, மகரத்தில் பிறக்கவங்க எல்லாமே சிகரத்தை அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகரம் என்பது ஒரு வித்தியாசமான ஜாதகம், ஒரு ராசி. மகரம் என்பது ஒரு வித்தியாசமான ஜாதகம். அதனால தான் அதுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ மகரம் எப்போதுமே கஷ்டப்படக்கூடியது. அடிப்படை கஷ்டங்களுக்கு எலிஜிபிலிட்டி மகரம். அடிப்படை கஷ்டங்களை பற்றக்கூடியது மகரம். அடிப்படை கஷ்டங்களை தெரிந்து புரிந்து வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது மகரம். ஆனால் 32 வயசுக்கு மேலே பாருங்கள், அவங்க ஏதாவது ஒரு பங்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிர்வாகம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே அந்த பிரச்சனையோட ஒரு நல்ல காரியம் நடக்கும். அந்த பிரச்சனையோட ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே கண்டிப்பாக மகரம் காலம் கடந்த பிறகு அவங்களுக்கு எல்லா வகையிலும் காலம் கடந்துன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு அவங்களுக்கு எல்லாமே நடக்கும், எல்லாமே இருக்கும். படிப்பு இருக்கும், திருமணத்துக்கு திருமணம் இருக்கும், குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழிலுக்கு தொழில், வியாபாரத்துக்கு வியாபாரம், ஹோட்டலுக்கு ஹோட்டல், வெளிநாடுக்கு வெளிநாடு, ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சி, எல்லா வகையும் உண்டு. மகரம் கருப்பு சம்மந்தப்பட்டது, பூமிக்கு கீழே உள்ள உளுந்து சம்மந்தப்பட்டது, பூமிக்கு கீழே உள்ள சூழ்நிலை பூமிக்கு கீழே உள்ள தானியங்கள், என்ஜின் சம்மந்தப்பட்டது, பொறியியல் துறை சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, அந்த தேங்காய் மட்டை, உயரமான பொருள், உயரமான மரங்கள் சம்மந்தப்பட்டது. அடுத்து தார்,
கறி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில் பூராமே மகரத்தில் முட்டை, அதாவது கோழி தீவனம், ஆடு மாடு தீவனம், அதே மாதிரி கோழிக்கடை, கோழி கறிக்கடை, அதே மாதிரி கோழி தீவனம், இந்த மாதிரி கோழி சம்மந்தப்பட்டது, ஆடு சம்மந்தப்பட்டது எல்லாமே சொந்தக்காரர் மகரம். அதுலேயும் ஹோட்டலும் திருவோணத்துக்குள்ள இங்கே ஹோட்டல் வைக்கலாம், கேட்ரிங் பண்ணலாம், எல்லா வகையிலும் பண்ணலாம். அப்போ மகரம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த 1-5 இந்த குரு பயிற்சி இந்த மாதத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கலாம் ஐயா. அப்போ அந்த 1-5 மகரத்துக்கு குரு பலம் வேறு வருது இந்த மாதத்தில். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை. இனிமேல் 6/6/2026 மேல் சொல்லுங்கள், 6/6/2026 மேல் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய நிறுவனம், புதிய தொழில், புதிய நிறுவனம், புதிய வியாபாரம், புதிய கம்பெனிகள் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். புதிய கம்பெனி வைக்கலாம், புதிய நிறுவனம் வைக்கலாம், புதிய நிறுவனங்கள் வச்சுக்கிறலாம், எது வேணாலும் வச்சுக்கிறலாம். அப்படியெல்லாம் வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இதை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவுசெய்து மகர ராசினர்களுக்கு அவிட்டம், திருவோணம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சிவபெருமானை கும்பிடுங்க. உத்திராடம், திருவோணத்தில் அம்பிகை வழிபாடு நல்லா பண்ணுங்க. திருவோண நட்சத்திரங்கும் ஒப்புளியப்பன் ஒரு முறை போயிட்டு வாங்க. அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. திருவோணம், அவிட்டம், கொடுமுடி கண்டிப்பாக போங்க. இன்னும் கிடைக்கல, வன்னி இலை இன்னும் கிடைக்கல. நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், வன்னி இலை கிடைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட வன்னி மரத்தில், வன்னி மரம் 3000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள வன்னி மரம் இங்கே இருக்குது. அதை நீங்கள் சிறப்பாக கும்பிடுங்க. கண்டிப்பாக ஒரு 48 அந்த வன்னி மரத்தை 48 சுற்றுங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் பண்ணிக்கோங்க, மிக சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக மொத்தம் உங்களுக்கு மகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் குருபலம் இருப்பதனால் கோடி நன்மை என்பதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது உறுதியாக உண்டு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, குரு பார்த்தால் கோடி நன்மையும் உண்டு. குரு பார்த்தால் எல்லா விதமான குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக, அதாவது குழந்தை பாக்கியம்னா, அதாவது இப்போ கிட்டத்தட்ட 10% கூட இப்போ குழந்தை கன்சீவுக்கான வழிமுறைகள் இல்லை இந்த காலத்தில், இந்த பரபரப்பான உலகத்தில். ஏன்னா அந்த கரு சம்மந்தப்பட்ட அந்த வைப்ரேஷன், அதுக்கு உரிய ப்ராப்பர்ட்டி, அதுக்குரிய எனர்ஜிஸ் இல்லை, அந்த டிஎனர்ஜிஸ் தான் ஆகுது, தங்கலை. அதனால் என்ன செய்கிறோம், இதுக்கு காரணம் அடிப்படை சத்தான உணவு நம்ம சாப்பிடல. அடிப்படையில் சத்தான உணவுக்கு நம்ம எதுவும் சாப்பிடல. அப்போ சத்துள்ள உணவு சாப்பிட்ருந்தா நிச்சயமாக நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை சத்துள்ள உணவு சாப்பிட்றதுனால தான் நமக்கு இந்த கஷ்டங்கள். அதனால் நல்ல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. அப்படிப்பட்ட ராசி மகர ராசியில் ஒரு மகத்தான ராசியாக மாறும் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்தில். கொடுமுடி ஒரு தடவை போயிட்டாங்க. அவிட்டத்தில் பிறட்டவங்க தவிட்டுப்பான்னு எனக்கு சொல்ல முடியல. கொடுமுடி ரொம்ப முக்கியமான திருத்தலம், பாடல்பட்ட திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க, வெற்றியை கொண்டாடுங்க, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கண்டிப்பாக மகர ராசிகளுக்கு அதாவது 7.5 சனிங்கிறது இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அந்த 7.5 சனி முடிஞ்சாலும் அந்த தாக்கங்கள் என்ன இருக்குது இல்லையா, அதாவது அடமழை பெஞ்சாலும் செடிமலை விடான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அடமலையும் பெஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ செடிமலையும் குறைப்போது. நிச்சயமாக எந்த வேலைக்கும் தயாராக இருங்கள். புதிய நிறுவனத்தை ஏற்பாடு பண்ணுங்கள். புதிய நிறுவனமோ, புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய கூடங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ. ஏன்னா இப்போ உங்களுக்கு எதை வச்சு சப்போர்ட்டை பண்ணணும், உங்களுடைய தசாபத்தியை வச்சு பார்க்கணும். உங்களுடைய தசாபத்தியை பார்க்கணும். உங்கள் சப்போர்ட்டுக்கு உங்கள் தசாபத்தி தான் முக்கியம். அந்த தசாபத்தியில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. சப்போர்ட்டுக்கு தசாபத்தியை மட்டும் வச்சுட்டு பண்ணால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. எத்தனை வயசுக்கு மேலே? 32 வயசுக்கு மேலே. 32 முடியும், 32 விடியும் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் 32 வயசில் நீங்கள் வெற்றி மேல் வெற்றியை கொண்டாடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வித்தியாசமான வாழ்க்கையாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.